அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா 90% அக்யூரசியா வந்து நமக்கு செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த இண்டிகேட்டர் வந்து மோஸ்ட்லி வந்து யாருக்கும் நீங்க வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. புதுசா ட்ரை பண்ண வந்தவங்க யாருமே அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை நோக்கி தான் நீங்க வந்து போயிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புதுசா உள்ள வந்தவங்க ஷேர் மார்க்கெட்ல அவ்வளவு சீக்கிரம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு சின்ன உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஒரு அடிஷனல் சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான இண்டிகேட்டர் வந்து நமக்கு இருக்குங்க. அந்த இண்டிகேட்டர் நேம் வந்து என்னன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இண்டிகேட்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா RSI சப்ளை அண்ட் டிமாண்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கோ மார்க்கெட் வந்து கீழே வரும். டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ மார்க்கெட் வந்து மேலே போகும். அதாங்க இது கான்செப்ட். இந்த இண்டிகேட்டர் நேம் நல்லா பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து ஏதாவது நோட் புக்கில் உங்களுக்கு வந்து எழுதி வச்சுக்கிங்க இந்த இண்டிகேட்டர் நேம் RSI சப்ளை அண்ட் டிமாண்ட். இதை வந்து நான் ஃபேவரட் ஆக்கி வச்சிருக்கேன். நான் அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4800 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்டாக இப்போதைக்கு. இந்த இண்டிகேட்டர் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே வந்து ப்ரொஜெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதாங்க நம்ம இண்டிகேட்டர் நேம் RSI சப்ளை அண்ட் டிமாண்டு. இப்போ இந்த இண்டிகேட்டர் நமக்கு எப்படிலாம் வந்து சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த கேண்டில் வந்து 8ஆம் தேதி ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து சடன்னு கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிக்கணும், மேலே போகும்போது அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு இது கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான சுச்சுவேஷன் வரும். அதனால தான் நான் வந்து இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மேலே இருந்து கீழே வருது ப்ரோ மார்க்கெட் கீழே வந்தாலும் நான் சப்போர்ட் ஜோனை தொட்டோன்னே மேலே போகணுமே, ஏன் மேலே போகல அப்படின்னு ஒரு நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த சப்போஸ் ஜோனை 2வது லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் வந்து நம்ம எடுத்துடலாம். ஷார்ட் பொசிஷன் உதாரணத்துக்கு உங்கள் என்ட்ரி வந்து இங்கே இருக்குது அப்படின்னா 2வது லைனை பிரேக் அவுட் ஆகுறாங்க, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 பிரகாரம் வச்சுருந்தோம்னாலே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 113 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கிங்களேன். ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து ஒரு 1:2 பிரகாரம் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 137 பாயிண்ட் நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கீழே டிமாண்ட் ஜோனாக கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது சப்ளை ஜோனாக கண்டுபிடிக்கணும் ப்ரோ அப்படின்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு சப்ளை ஜோன். டிமாண்ட் ஜோனை தாண்டிருச்சு அப்படின்னா இது வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. இது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு ஜோனை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த டிமாண்ட் ஜோனை வந்து மேலே வந்து ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, 5 மினிட்ஸ்லையோ 15 மினிட்ஸ்லையோ எடுத்துக்கங்க. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 22,654 இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ண உடனே நீங்கள் 2வது கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த கேண்டில், 2வது கேண்டில் வந்து இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்கள் என்ட்ரி இருந்தாலே அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து நீங்கள் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வரைக்கும் போடுறீங்க அப்படின்னாலே ஒரு 95 பாயிண்ட். அதாவது செகண்ட் கேண்டிலில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க, டார்கெட் வந்து 1:2, 1 வந்து ஸ்டாப் லாஸு, 2 வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வரைக்குமே நீங்கள் வச்சிங்கன்னா அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் கரெக்டாக 98 பாயிண்ட். உங்களுக்கு வந்து ஒரு 98 பாயிண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லைனில் தான் நம்மளோட டார்கெட் வச்சுக்கணும். செகண்ட் லைன் வைக்காதீங்க, ஏன்னா அடிக்கடி இது ஒர்க் ஆகாமல் போகும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னே நமக்கு டார்கெட் இந்த இடத்துல ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி செகண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சைட்வேஸில் இருக்குது. அதனால சைட்வேஸில் இருக்கும்போது நம்ம என்றைக்குமே ட்ரேட் எடுக்கவே மாட்டோம். இந்த இடம் ஃபுல்லாகவே சைட்வேஸ் தாங்க. சைட்வேஸில் இருக்கும்போது நம்ம என்ட்ரி என்றைக்குமே எடுக்க மாட்டோம். அதே மாதிரி இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. சப்ளை ஜோனில் கரெக்டாக வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் இந்த இடத்துல பண்ணுறாங்க, பண்ணின உடனே நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது காலை பை பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இந்த உங்கள் மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போன மார்க்கெட்டு கரெக்டாக உங்களுக்கு இது இன்னொன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, மறுபடியும் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கடகடன்னு மேலே போயிடுச்சு. இதுதாங்க நம்ம கான்செப்ட்டு. ஓகேங்களா. மறுபடியும் இந்த டிமாண்ட் ஜோனை தொடும்போது நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறோம். செகண்ட் டைம் இங்கே வந்து ஒரு இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் பயப்பட வேணாம். 1:2 டார்கெட் நம்ம போட்டு கரெக்டாக நான் வியாழக்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட
ஒரு 515 பாயிண்ட் இந்த இடத்துல உங்கள் என்ட்ரி இருந்தது. அதாவது சப்போஸ் ஆனால் இங்கே ப்ளூ கலர் லைன் சப்போஸ் ஆனால் தொடும்போது, சப்போர்ட்டை ஃபுல்லாக தொடும்போது நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் விட்டுருந்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிடலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,783 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாக ஹோல்ட் பண்ணலாங்க. இந்த RSI டிமாண்ட் அண்ட் சப்ளை இண்டிகேட்டர் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நியூ ட்ரேடர் எல்லாத்துக்குமே. இதை நாங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.